அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்பிளில் ஒரு பாயசம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிளை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தோலை சீவிடுங்க. பயபிள்ளைய ஆப்பிள் வாங்கிட்டு வர சொன்னால் நல்ல மாவு ஆப்பிளாக வாங்கி வந்திருக்கான். தோலை சீவிட்டு துருவி எடுக்கலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அதை துருவ முடியலை, அப்படியே மாவாக ஆயிடுச்சு. அதனால் நானே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஆப்பிளில் செஞ்ச பாயாசம் வேறு லெவலாக இருந்தது. பாத்திரம் சூடான பிறகு நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நெய் பயன்படுத்தியிருக்கேன். இந்த கௌஷிஸ் நெய் போல் மனமும் சுவையும் இதுவரை நான் பயன்படுத்தின நெய்லலாம் இல்லை. நெய் மிதமான சூட்டில் சாரப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை லேசாக வறுத்தி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் கிடைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நிறம் மாறின பிறகு அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே நெய்யில் கொஞ்சம் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறமாக வறுத்தா போதும். அதையும் எடுத்து வச்சுக்குவோம். எப்போ சமைக்க ஆரம்பித்தாலும் புதுசாக கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை உலர்ந்த திராட்சையும் கொஞ்சம் கருப்பு உலர்ந்த திராட்சையும் அந்த நெய்லேயே லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ அந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்ச ஆப்பிளை ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா அதில் வதக்கிடுவோம். இப்போ 2 ஏலக்காவை பொடிசாக இடித்து சேர்த்துக்கலாம். ஆப்பிளோட ஈரப்பதம் இப்போ இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச எல்லாவற்றையும் கொதிக்கிற பாயாசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயாசம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, ஆப்பிள் பாயாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.